அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்புங்க. நீங்கள் மீன ராசிக்காரர்களா, இல்லை உங்கள் வீட்டில் யாராவது மீன ராசிக்காரர்கள் இருக்காங்களா அப்படின்னா உங்களுக்கான பதிவு தாங்க இது. பிப்ரவரி 21 பிறகு நிகழ்கின்ற நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறத மீன ராசிக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகின்ற இந்த அதிரடியான தாக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையையே திசை திருப்பக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகளை கொண்டிருந்தாலும் வீண் செலவுகளை கட்டுப்படுத்துறதன் மூலமாக சேமிப்பு அதிகரிக்க செய்ய வாய்ப்புகள் இருக்கிறது. கணிசமாக வங்கி இருப்பு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இருப்பினும் திடீர் நெருக்கடியை எதிர்கொண்டாலும் திடீர் அதிர்ஷ்டம் பல்வேறு நிலைகளில் தங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். பண வருவாய் நாலாபுரத்தில் இருந்தும் தங்களுக்கு உரிய நேரத்தில் கை கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். உற்றார் உறவினர்களிடத்துல கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க. மேலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் என்னென்ன விஷயங்கள்ல கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ரொம்பவே பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலமாக இருக்காதுங்க. சில சமயங்களில் விரக்தி மனப்பான்மையும் ஏற்படலாம். சில நேரங்களில் திடீர் அதிர்ஷ்டமும் கை கொடுக்கலாம். அதனால் இந்த நேரத்தில் ஒரு கலவையான நிலை உருவாக்கக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தில் தடங்கல்களும் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனமாக இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் வரலாம். அலுவலக வேலைகள் உடனடியாக முடியாமல் இழுபறையாகவே இருக்கும். நல்ல பெயர் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பங்கள் ஏற்படலாம். சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலமா இடைவெளி குறையும். பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். பெண்களுக்கு எதிலையுமே கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. எதிர்பாராத பயணத்தில் தடங்கல்கள் உருவாகலாம். கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க. எதிர்பாராத செலவினங்கள் இருக்கத்தான் செய்யும். அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. எல்லா வகையிலையுமே நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்யவும் துண்டலாம். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்கவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில மேன்மை அடைய கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியமாகிறது. அதே நேரம் பிரச்சனைகள் மற்றும் விவகாரங்களில் தீர ஆலோசனைகளை செய்து பக்குவமான அணுகுமுறையால் வெற்றி காணக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் நல்ல யோகமான பலன்களையும் பெறப்போக்குறீங்க அப்படின்னு சொல்லலாம். பண வரத்து அதிகரிக்கவும் செய்யுங்க. மனதில் ஏதாவது ஒரு கவலை உண்டாகும். சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலங்கள் ஏற்படலாம். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய நபர்களினுடைய நட்பு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க. அதே நேரம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாகவே நடைபெறும். நயமாக பேசுறதன் மூலமாக வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படுவது நல்லது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருட்களை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வைக்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே உறவு பலப்படும்.
பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றை செய்வீங்க. பெண்களுக்கு காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்கும். கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க. சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுறதுனால காரிய வெற்றி உண்டாக பெறுவீங்க. பொருளாதார வசதிக்கு குறைவு எதுவும் இருக்காது. புதிய முயற்சிகள் எதிலையும் தற்போதைக்கு ஈடுபட வேண்டாம். உடல் நலம் சீராக வாய்ப்புகள் இருக்குங்க. குடும்ப விஷயங்கள்ல கணவன் மனைவி இருவரும் கலந்து பேசி முடிவெடுக்கிறது நல்லது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமா பணவரவுக்கு வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே போல் இந்த நேரத்தில் பார்க்கும்போது பல வகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் கொண்டதாகவே இருக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம். சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆனாலும் இந்த காலம் சுபிக்ஷத்திற்கு குறைவிருக்காது. உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேற ஆரம்பிச்சிடும் அப்படின்னும் சொல்லலாம். பொருளாதார நிலை, குடும்ப நிலை ஓரளவு சிறப்பாக அமையும். சிலருக்கு பணி நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டி இருக்கலாம். அதே மாதிரி போக்குவரத்து தடைகளால் தாமதப்படும். பிரயாணங்கள் மூலமாக புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றம் காண முடியாதுங்க. அதே மாதிரி இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்தில் வாழவும் நேரிடலாம். உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய நிலை உருவாகும். லாபம் அதிகம் பெற புதிய விற்பனை யுத்திகளை கைவிடுவது நல்லது. தாயின் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சியை தரும். மருத்துவம் மற்றும் சுகாதார அரசு பணியாளர்களுக்கு பாராட்டுக்கள் குவியும். அதே மாதிரி தங்கள் உடன்பிறப்புகள் மூலமாக தொல்லைகள் அதிகரிக்கலாம். பயணங்கள் தாமதப்படலாம். அதன் மூலம் நன்மைகளும் குறைய ஆரம்பிக்கலாம். தங்கள் செயல்திறன் அதிகரிக்க செய்யும் பல வழிகளிலையும் வெற்றி மேல் வெற்றி வரும். பணப்பிரச்சனைகள் எழவும் ஆரம்பிக்கும். பிற்கால நலன் கருதி சேமிப்புகள், பங்குச் சந்தை ஆகியவற்றில் முதலீடு செய்வது நல்லது. பணிபுரியும் பெண்களுக்கு உயர் அதிகாரிகள் ஆதரவால் பணியில முன்னேற்றங்கள் ஏற்படலாம். வேலை பளுவும் கூடும். சிலருக்கு வாகன யோகம் குறையும். கூட்டாளிகளின் நியாயமற்ற நடவடிக்கைகள் தங்கள் மனதில் குழப்பத்தையும் ஏற்படுத்தலாம். முன்பின் தெரியாதவர்களிடம் பேச்சு வைத்துக் கொள்ள வேண்டாம். குழந்தைகளின் தேர்ச்சி தாமதப்படலாம். விவசாயிகளுக்கு அரசின் உதவிகள் எளிதில் கிடைக்கப்பெறுவீங்க. விருந்து, மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள், ஆரவாரம் அப்படின்னு வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்னு கனவு கூட கண்டுவிடாதீங்க. தாமதமானாலும் சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். இந்த நாட்கள் தங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பணவரவு தாமதமாகும். அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் சேர காலதாமதமாகலாம். நல்ல குரு வாய்க்க பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு பெறுவீங்க. எடுத்துக்கொண்ட புதிய திட்டங்களில் எதிர்பாராத தாமதங்கள், தடைகள் உருவாகலாம். அதே போல் தூரதேசங்களில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வர காலதாமதமாகும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா பணவரத்து ஓரளவுக்கு கணிசமாக உயரவும் ஆரம்பிக்கலாம். பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய நபர்கள் நட்பு உண்டாகும். வாகனம் மூலமாக லாபங்களும் அதிகரிக்க செய்யலாம். அரசாங்க தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. பல விதத்திலையும் புகழ் அதிகரிக்கவும் செய்யலாம். மற்றவர்கள் பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலக ஆரம்பிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபார விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் சேரும். மேலதிகாரிகள் உதவி கிடைக்கப்பெறுவீங்க. சக ஊழியர் மத்தியில் இருந்த எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுங்க. உறவினர்கள் வருகை இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிலம், வீடு மூலமாக லாபம் கிடைக்கப்பெறுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். சுவையான உணவு கிடைக்கும். மனோபலம் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதங்களில் பார்க்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்க பெறுங்கிறதுங்க. எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்க செய்வதோடு எண்ணங்கள் ஈடேறவும் வாய்ப்புகள் இருக்கு. இவை தங்களினுடைய இனிமையான பேச்சின்
மூலமாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். சுப பலன்கள் உருவாக செய்யும், எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். ஆனாலும் எதிலையுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுறது நல்லது. தொழில் வியாபாரம் திருப்தியாகவே இருக்கும். எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. வாடிக்கையாளர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக வேலையாக அலைய வேண்டியும் இருக்கலாம். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படுங்க. உறவினர்கள் மூலமாக நல்ல தகவல்கள் வந்து சேரலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய நிலையும் உருவாகலாம். மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு தங்களை நாடி வருவாங்க. தங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவங்க மீண்டும் வந்து சேருவாங்க. பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கூடுதல் கவனத்துடன் செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலன்களை தரும். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணைய மீறி தனி கவனம் கொடுக்க வேண்டாம். தொகுதி மக்களிடம் நெருங்கி பழகிறது அவசியம். கலைத்துறையினருக்கு வெளிநாடு புது நிறுவனங்கள் தங்களுக்கு வாய்ப்பளிக்க வாய்ப்புகள் இருக்கு. அயராத உழைப்பால் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க. மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கல்வியில் திருப்தி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலம் மனதில் தன்னம்பிக்கை கூடுங்க. துணிச்சலாக எதிலையுமே ஈடுபடுவீங்க. அதே சமயம் தங்களது எண்ணப்படியே எதையும் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டமும் செல்லும். கௌரவம் அந்தஸ்து உயரும். வீண் செலவுகளும் உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க தங்களது தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. அதற்கு தேவையான பண உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. ஆனாலும் போட்டிகள் பற்றிய கவலைகள் தோன்றும். சமாளிக்கவும் முயற்சி பண்ணுவீங்க.